இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பூமியில இருக்கிற எல்லா இயற்கையும் நாம வளர்ச்சிங்கிற பேர்ல அழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூத்தை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் குடின்னு கிடக்குறான். வானத்துல இருந்து பச்சை கலர்ல ஏதோ முட்டை மாதிரி வந்து பொத்துன்னு பாத்து நடக்கிற இடத்துல விழுகுது. அதுல ஒரு முட்டைக்குள்ள இருந்து புழு மாதிரி ஒண்ணு முண்டிக்கிட்டு வெளியில வருது. விறுவிறுன்னு இறங்கி பாட்டில ஒரு பைய தனியா ஓரமா உட்காந்துருப்பான். அவனோட மேல ஏறி காது வழியா சரட்டன்னு உள்ள போகுதுங்க. உள்ள போனதா ஒரு மாரியா துடிச்சு படுத்துட்டான். உள்ள வந்த பொண்ணு உசுவி பார்த்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். கதராஜ் ரேட்டு திரும்ப போயிடுச்சு. இவன் எந்திரிச்சு பாட்டி நடக்கிற ஏரியா பக்கம் போறான். அடுத்து என்ன நினைச்சான் தெரியல. அவன் மூஞ்சிய அப்படியே விரிச்சா மூஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 7 பாகமா பிரியுது. பிரிஞ்ச பாகமெல்லாம் ஆக்டோபஸோட கை மாதிரி இஷ்டத்துக்கு அங்க இருக்கிற எல்லா பெரிய வெட்டி சாக்கிது. எவ்வளவு பேரு ரத்த பலியானாங்கன்னு தெரியல. மிகப்பெரிய கலோபரம் ஆயிப்போச்சு. அதே சமயம் இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் ஆளா ராத்து மாதிரி இருக்கிறான். சாப்பிடறதுக்கு கறி வாங்கிட்டு வந்து பில்லுல பே பண்ற இடத்துல வந்து நிக்கிறான். அங்கெல்லாம் நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க. சேல்ஸ்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. சார் கறியில மேல எம்ஆர்பி ரேட்டுக்கிட்டு ஸ்கேன் பண்றதுக்கு கியூஆர் கோடெல்லாம் ஒட்டல, வேற கறி எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா இதுல போய் கியூஆர் கோட ஒட்டிட்டு வாங்கன்னு கொடுப்பா. என்ன போட்டு சொல்றியான்னு இவர் சண்டைக்கு வர்றாரு. சண்டை போட்டுருவாரு, திட்டிடுறாரு. அது சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பேருக்குமே கேட்கும். எல்லாரும் இவனை மறைச்சு போப்பாங்க. தப்புனா வேங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவ டியூட்டியை முடிச்சுட்டு அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறா. அவ்வளவு நேரம் இதை ஒரு அவமானமா எடுத்துக்கிட்டு இவளை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு கறி வாங்க அந்த வய கார்ல விரட்டி வந்துகிட்டு இருக்கிறான். யாரும் இல்லாத ஒரு ஓரத்துல இவ கிடைச்சதும் வண்டியை இடிச்சு தள்ளி காட்டு பக்கம் தள்ளி, என்னடி இந்த விஷயத்துக்கெல்லாம் கொலை செய்வாங்க நினைப்பியா? நான் கொலை செய்ய வேண்டிட்டு சொல்லிவிட்டு கையில கத்தி எடுத்துட்டு வந்து கண்ணா அப்படின்னு முதுகுல வயிற்றுல குத்துறாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியோ இவ கஷ்டப்பட்டு அப்படியே தவந்து போவா. ஒரு கட்டத்துல வாங்கி விழுந்துட்டா. பார்த்தா அவ வயங்கி விழுந்த எந்த இடத்துலயே அந்த முட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்குது பச்சை கலர்ல. அடுத்த கணம் இவனை நல்ல க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. விட்டுன்னு ஏதோ ஒண்ணு வந்து வெட்டுது. தலையில இருந்து அவனோட இதய பகுதி வர நடு மண்டையில உச்சி மண்டையில ஓங்கி ஒரு வெட்டு. எதை வச்சு வெட்டிச்சு கூட தெரியல. ஆனா மூஞ்சில கோடு மட்டும் விழுந்துருச்சு. சம்பவ இடத்துல அவன் செத்து போறா. அதுக்கப்புறம் வந்த வண்டி ஒண்ணு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா பேரையும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல 2 டிடெக்டிவ்ஸ் காத்துட்டு இருக்காங்க. உயரதிகாரி ஒருத்தவர் வரார். அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதோ, என்னடா அது இன்னையோட இது 3வது கேஸ், ரத்த கலரியான 3வது கேஸ் அப்படின்னு புலம்புறார். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. விரட்டி வந்திருக்கிறா, ரோட்ல வச்சு இடிச்சு தள்ளி இருக்கிறா, அடுத்து கத்தியால குத்தி இருக்கிறா, இதெல்லாம் நடந்திருக்கும். அப்ப அந்த பொண்ணு இறந்துதான் நான் கேட்டா இல்ல குத்துனவன் இறந்துட்டான்னு சொல்றாங்க. என்னையா அது குழப்பறீங்க? குத்து வாங்கினவ தானே சாகணும். இல்ல சார், குத்துனவன் தான் சார். நடுவு மண்டையில இருந்து இறைய வர துண்டாய் போய் செத்து போயிருக்கிறான் சார்னு சொன்னதும் உயரதிகாரிக்கு குழப்பம். சரி, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டா பேரு வயசை கேட்டது இவ சாக்காகிறாரு. என்ன சார் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கேட்டா ஆமா தெரிஞ்ச பொண்ணு தாங்கிறார். உள்ள அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் சுயநலவுக்கு திரும்புறா. அவ உடம்புல ஏகப்பட்ட காயங்களுக்கான தழும்புகள் இருக்குது. இந்த தழும்புகள் எல்லாம் ஆறி போய் தழும்பா இருக்கிறதுனால பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த தழும்புகளா இருக்கும்னு டிடெக்டிவ் சொல்றாங்க. இவளும் கண்ண முழிக்கிறா. கண்ண முழிச்சு பார்த்தா டிடெக்டிவ்ஸ் உயரதிகாரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க நடந்த மேட்ரு என்னன்னு விசாரிச்சா இந்த பொண்ணு அதே தான் சொல்றா. வந்தா இடிச்சான் தள்ளினா குத்துனான்னு. ஆனா உடம்புல காயமே இல்லையம்மான்னு சொன்னா, இல்லையே வயிற்றுல முதுகுல குத்துறானே ரத்தம் வந்துச்சேன்னு இந்த அம்மா சொல்லுது. இல்லம்மா அங்கெல்லாம் காயம் இருக்குது, அதெல்லாம் தழும்பா இருக்குது, பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தழும்பா இருக்குன்னு சொன்ன போது இல்ல உடம்புல தழும்பே கிடையாது, நேத்து குத்துறதுனால இந்த தழும்பு வந்திருக்குன்னு இந்த அம்மா சொல்லுது. யாரும் நம்பல. சரி, என்ன குத்துறவன் என்னாச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு கேப்பா. அரெஸ்டா? ஆளு துண்டா போய் செத்து போய் கிடக்கிறான்னு சொன்னதும் உயரதிகாரி சை என்ன பேசுறேன்னு தெரியாதா, வெளியில போங்க நான் பேசிக்கிறேன்னு எல்லாரும் வெளியில போய் சொல்றாங்க. இந்த பொண்ணு 10 வயசுல இருக்கும்போது இவங்க குடும்பத்துல இருக்கிற இவங்க அப்பனாலேயே அபிஷேகப்பட்டிருப்பா, கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பா. அதை எல்லாத்தையும் பொறுக்க முடியாம ஒரு கட்டத்துல போலீஸுக்கு போன் பண்ணும்போது இந்த உயரதிகாரி தான் அப்ப வந்து இந்த பொண்ணை காப்பாத்தி அப்புறம் பிடிச்சி ஜெயில போட்டு உதவி பண்ணிருப்பாப்ல. அப்பதான் ஏற்பட்ட பழக்கம் அது. 10 வயசுலயே அவ்வளவு தைரியமா நீ பிஹேவ் பண்ண, இப்போ நீ தைரியமா இருக்கணும், தைரியத்தை விட்டு அவன் சொல்லிட்டு தெம்பூட்டு வகையில 4 வார்த்தை பேசிட்டு கிளம்புற. அந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு முதலாளி அவரை போட்டு தள்ளுறதுக்காக தொழிலாளி மாதிரி ஒருத்த வேஷம் போட்டு உள்ள போய் குத்த பாக்குறான். அவரு இன்னும் பயங்கரமான ஆளா இருப்பார் போல. இவன் அடிச்சு போட்டு சமாளிச்சுட்டு வெளியில போய் ஆட்களை கூட்டு விட்டுறார். ஆட்களை பார்த்தது இவன் தப்பிக்கிறதுக்கு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். ஒரு பஸ்ல ஏறி வேற எங்கேயோ போய் ஏதோ ஒரு நம்பருக்கு போன் பண்றான். இவனோட நம்பர் தான். வாய்ஸ் மெசேஜ் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்குது. நிலைமை சரியாற வரைக்கும் வெளியில வராது, உன் போனை தூக்கி வீசி எரிஞ்சிருன்னு. இவனும் போனை வீசி எரிஞ்சிட்டான். இவன் தம்பி போல வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அக்கா என்னடா சத்தன்னு வெளியில ஏற்றி பாக்குறாங்க. என்ன பேய பாக்குறப்ப பாக்குற, நான் தான் உன் தம்பின்னு சொல்ல வேண்டிய நிலவ. சரி சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு அக்கா கிளம்பிடலாம். ஆனா அக்காவோட நடவடிக்கையில ஏதோ மாற்றத்தை நம்ம பையன் நோட் பண்றான். அந்த பக்கம் நம்ம ஹீரோனோட உடம்புல அங்கங்க கத்தி குத்து காயங்கள் இருக்குதுல. இந்த தழும்பெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாம முழிக்கிறா. பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு தலைவலி வர அப்பல தெரியுது. ஏன்னான்னு பார்த்தா ஒருத்தன் எந்திரிச்சு இந்த பொண்ணையே அப்படியே குடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற மறைச்சு இந்த பொண்ணு பயந்து போய் அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேண்டியவ இப்பயே இறங்கிட்டா. அடுத்த சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல ஒரு பணக்காரனை
ஒரு பொண்ணு மயக்கி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறா. ஆளடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை கூட்டிட்டு வரா, ஒரு பழைய கட்டடத்துக்கு. இந்த மாதிரி இடமெல்லாம் எனக்கு புதுசு. சரி, வந்த வேலையை பார்ப்போம்னு பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க. யாரும் உன் ஃபேமிலியா தொழில் பண்றீங்களான்னு கேட்க, அவங்க நீ கூட்டு வந்திருக்கிற இந்த உடம்பு ஓகே, ஆனா ஆல்கஹால் சாப்பிட்டு இருக்காப்புல தெரியுது, குடிச்சிட்டு வந்திருக்கிறான் போல தெரியுது. இந்த மாதிரி சூழல நாம உள்ள அனுப்புறது நம்மளோட லாவாவை மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும். மயக்கம் தெரியல வரைக்கும் இவனை எப்படி வச்சிருக்கிறது கேள்வி. பேசாம 2 கையை வெட்டிடலாமான்னு கேட்டா, வெட்டிட்டா ரத்தப்போக்கு அதிகமாயிடும். சிரமம் வேண்டாங்கிறாங்க. மயக்கமனையை செஞ்சு கட்டி போட்டுருவோம். நல்ல போதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு பாடிக்குள்ள போயிடலான்னு பேசிட்டு இருக்கு. எல்லாம் ஆல்ரெடி பேராசைட்டுகளால பாதிக்கப்பட்ட உடம்புகள் தான் போல, அந்த பொண்ணு உட்பட. இன்னையா பேசிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி அப்படின்னு சீனம் போட்டா தப்புன்னு அந்த பொண்ணு தான் மூஞ்சி 5 பிரிச்சு காட்டா பாருங்க, மிரண்டு போயிடுவான், அரண்டு போயிடுவான். அதே சமயம் இவங்க ரூமுக்குள்ள ஒரு புகை குண்டு வீசப்படுது. அந்த கேப்ல இவன் திருச்சி ஓடியாருவான். பின்னாடி அந்த பொண்ணை வெட்டிக்கிட்டே வருவா. பார்த்தா 2-3 போலீஸ் உள்ள வந்து அந்த பொண்ணை சுட்டு கொண்டுறாங்க. அடுத்து படுபயங்கரமான சண்டையில அவங்க ஆட்களை எல்லா பேரையுமே சுட்டு தள்ளுறாங்க நம்ம ஆட்கள். அது வெட்ட வரும்போது இவங்க கிட்ட ஷீல்டு இருக்கும். எல்லா ஷீல்டையும் ஒன்னாக்கி போல்டா நிப்பாங்க. ஷீல்டையே மொத்தமா தள்ளி விட்டுட்டு ஒருத்தவர் அடிச்சு இதுக்கு மேல அங்கிட்டு தப்பிச்சு போயிடலாமே ஜன்னலை உடச்சுக்கிட்டு தப்பிச்சு போக பாக்குறேன். பார்த்தா கீழே ஒரு ரூம்ல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு சிக்னல் கிடைக்குது. ஒரு கனவுக்குள்ள இருந்து, ஒரு வேனுக்குள்ள இருந்து. அந்த வேனை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தன் ஹெல்மெட்டை மாட்டிட்டு உள்ள கிடக்குறாங்க. நீயும் எங்கல்ல ஒருத்தரான்னு கேட்டா ஆமான்னு தலையாட்டுது. ஆனா எதிரிகளுக்கிட்ட கைதியா இருக்கிறியா இல்ல எங்களை காட்டி குடிக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வந்துடுறா. கண்ணா அப்படின்னு சொல்லுவா. அந்த ஆளு எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாப்ல. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி அடுத்த பில்டிங்கு பறந்தே போயிட்டாரு. அடுத்து உள்ள வந்து பாக்குறாங்க, வெறும் துணிமணியா கிடக்குது. ஒரு ரூம் வந்து பூட்டப்பட்டு இருக்குது. அந்த ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட கை காலு உடம்புட விரோதமா கிடக்குதுங்க. இதுகளுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி கூட்டம் செய்யறதுக்கான ஒண்ணும் புரியப்படல. அவங்க கூட்டம் சேர்ற இடத்துல 101ங்கிற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளை எழுதி வைக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற ஒரு வண்டியை பிடிச்சு இவ ஸ்டாப் பக்கம் வந்து சேருவா. ஸ்டாப்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கம் அக்காவோட நடவடிக்கையில மாற்றத்தை பார்த்து நம்ம தம்பி அக்காவை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். பஸ்ல இருந்து இறங்கி திரும்பி பார்த்தா முறைச்சுக்கிட்டு இருந்தால அந்த வழி அங்க நிக்கிறான். அப்படியே முறைச்சு பார்த்தவன் திருப்பி விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. விரட்டினதை இந்த பொண்ணு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு தெரிச்சு ஓடுற வழியிலேயே அந்த போலீஸ் ஆபீசருக்கு மெசேஜ் போடலாமான்னு முயற்சி பண்றா. அடுத்த அக்கா கரையே வந்துடுறா. 2 பேரும் ஒரு இடத்துல இவங்க லாக் பண்றாங்க. பின்னாடியே தம்பி வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறான். பார்த்தா இவன் நம்ம இனமானவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா, நம்ம இனமாதிரி தான் தெரியுதுன்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. என்ன பேசுறீங்கன்னு. உங்களை நான் பார்த்தது கிடையாது, நான் எப்படி உங்க என்ன எனக்கு ஒன்னும் புரியல, நான் மனுஷன் என்ன அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறா. இல்ல இது சரிப்பட்டு வராது, நம்ம ஒரிஜினல் ஃபேஸ காட்டி ஆனதுட்டு இவங்க அவங்க மூஞ்சிய அந்த பாராசைட்டோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாத்தி காட்ட, அடுத்தவனா நம்ம ஹீரோயினோட ஒரு பாதி மூஞ்சி எப்படி அகோரமா மாறுதுன்னு பாருங்க. கை மாதிரி நம்ம ஹீரோயினை வெட்டி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. காப்பாத்துறதுக்கு உடனே அந்த பாராசைட்டை வந்துருது. ஆமா, நானும் உங்களை மாதிரி பாராசைட் இனத்தை சேர்ந்தவதா, ஒட்டுண்ணிதான். இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறா. நம்ம எல்லாம் தனித்தனியா வாழ்ந்தா சர்வே பண்ண முடியாது, ஒன்னா சேர்ந்து வாழணும். இந்த 101ங்கிற சிம்பிளை பாத்துக்கோ. ஒரு இடத்துல நாங்க ஒண்ணுக்குள்ள போறோம், அந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறானுங்க. அப்படி போன பிறகு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த தம்பி சத்தம் இல்லாம கிளம்பி போலான்னு பார்த்தா அந்த இடத்த ஒரு காலி வாட்டருக்கான நாங்க விரும்பி வச்சிருவான். சத்தம் கேட்டும் கிராஸ் பண்ணி போலான்னு பார்த்தா இருக்க வந்திருக்கிறா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கழுத்த பிடிக்கிறா. பொதுவா இஷ்டம் இல்லாம ஆட்களை கொள்றதுலாம் எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ ஏறியத்தா இல்ல நான் எதையும் பார்க்கல வைக்கல என்ன விட்டுரு அப்படிங்கிறா. சரி, ஒன்னொரு உதவி கூட எனக்கு தேவைப்படலாம். நீ யாரும் எதுக்காக இங்க வந்து விசாரிக்கும் போதுதான் இங்க வந்து மிரட்டிட்டு போனது அக்கான்னு தெரிய வருது. அக்காவை ஒட்டு நீ பிடிச்சி ஒட்டிக்கிச்சு போல. இது தம்பி, சரி நான் சொல்றதா இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மேட்டரை சொல்லிட்டு பேராசைட்டும் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் முழிக்கிறா. ஒட்டுண்ணி கதையோ நடந்த விஷயமோ எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. அப்படியே பிளாங்கா இருக்கிறா. இந்த பையன் அந்த ஒட்டுண்ணி சொன்னது சரியா போச்சு, உனக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இப்ப வந்த 2 பேர் அடிக்கடி உனக்கு தலைவலி வருதுல்ல, அந்த தலைவலி வந்தாலே உன்னை பக்கத்துல உன் இனத்த ஆட்கள் யாரோ ஒட்டுண்ணி ஆட்கள் பேராசைட் ஆட்கள் வராங்கன்னு அர்த்தம். அவங்கள விட்டு நீ முடிஞ்ச அளவு விலகியேரு அப்படிங்கிறாப்ல. அப்புறம் நீ அடிபட்டு அன்னைக்கு கிடக்கும்போது குத்து விட்டு வயிற்றுல முதுகுல குத்துப்பட்டு கிடக்கும்போது அங்க பக்கத்துல லாவா நிலையில இருந்து ஒரு ஒட்டுண்ணி உன் காது வழியா உள்ள போயிடுச்சு. பொதுவா அப்படி உள்ள போற அந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணும்னா மூளையை தின்னுட்டு பாடியை ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்துரும். ஆனா அன்னைக்கு நீ உடம்பு ஃபுல்லா குத்துப்பட்டு கிடந்த, மூளையை சாப்பிட்டா பாடி செத்துரும். பாடி செத்துட்டா ஒட்டுண்ணியும் செத்துரும். அதனால பாடி முக்கியம் என்ன, உடம்புல இருந்த காயங்களை அந்த லாவா புழு சரிவுன்னு இருக்கு. சரி பண்ணிட்டு பார்த்துட்டு மூளைக்கு போகும்போது இவ கான்சனுக்கு வந்துடுறா. மூளையை சாப்பிடுற ரேஞ்சுக்கு இருக்கு எனர்ஜி இல்ல. இவ தான் உடம்புல கட்டுக்கு எடுத்துக்கிறா. இப்படித்தான் அந்த ஒட்டுண்ணி உடம்புக்குள்ள வந்திருக்குது. இஷ்டத்துக்கு அதால உன் பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்க முடியல. எப்பெல்லாம் உன் பாடி ஆபத்தை உணருதோ அப்போ இந்த பாடியை காப்பாத்துறதுக்காக அந்த ஒட்டுண்ணி வெளியில வருது, உன்னை காப்பாத்த பாக்குது. இந்த கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு
அவ கையில ஒரு இன்விடேஷன் இருக்கும். இது உனக்கு தேவையில்லாதுன்னு எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு தம்பி கிளம்பி போயிடலாம். சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், என்ன எதுவும் செஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு புரியாம இவ குழம்புறா. ஒரு டைரி எடுத்து நான் இங்க தனியா இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி வச்சுட்டு படுக்கிறா. சில மணி நேரத்துக்கு பிறகு முடிச்சு பார்த்தா அதோட பதில்ல இல்லைன்னு எழுதிருக்கு. நான் எப்பவுமே உன் கூட சேர்ந்துதான் இருக்கிறேன்னு எழுதிருக்குது. உன்னோட டவுட் எல்லாம் எழுதி வைக்கணும்னு சொல்லி இருக்குது. உடனே இவ்வளவு டவுட் எல்லாம் எழுதி வச்சுட்டு படுக்கிறா. காலையில முடிச்சு பார்த்தா இவ எழுதுற எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இவளோட ஹேண்ட் ரைட்டிங் இவளுக்கே தெரியாம. ஆக்சுவலா ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தான் இவளோட பாடியே அந்த ஒட்டுண்ணியால கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியுதா. இந்த மாதிரி ஆட்களை பேராசைட் ஒட்டுண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, மியூட்டன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம நடுவுல இருக்குது. இந்த மாதிரி மியூட்டன்களை கண்டா பேராசைட் ஒட்டுண்ணிகளுக்கு ஆகாது, உன்னை கொல்ல பார்ப்பாங்க. மனிதர்களுக்கும் இதை கண்டா புரியாது, உன்னை கொல்ல பார்ப்பாங்க. நீ பாதுகாப்பா இருக்கணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் படு தீவிரமா விசாரிச்சு ஸ்கேன் பண்ணி தான் உள்ள வருவாங்க. என்ன எல்லாம் புதுசா இருக்குன்னு ஆச்சரியம். ஒரு பிரசன்டேஷன் வேற கொடுக்குறாங்க. அப்பதான் அவங்க ஒட்டுண்ணிகளை பத்தி எல்லி ஒரு விளக்கத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ஒரு வீடியோ போட்டு காமிச்சு இந்த பார்ட்டியில ஏகப்பட்ட கொலைகள் இருந்ததுல அதையெல்லாம் பண்ணது இந்த ஒட்டுண்ணி தானே காட்டுறாங்க. பேராசைட் அதுகளோட பேரு. அவன் நாங்க புடிச்சிட்டோம், கொன்னுட்டோம், இதோ பாடின்னு பாடியை காமிச்சா பார்ட்டியில எல்லாரையும் வெட்டி தள்ளமே பாடி இங்க கிடக்குது. ஒன்ஸ் அந்த லாவா புழு காது வழியாவோ மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ உள்ள போயிடுச்சுன்னா மூளைய சாட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பாடி வெறும் வெத்து பாடிதான். முழுக்க முழுக்க அந்த ஒட்டுண்ணிகளோட வசத்துக்கு பாடி போயிடும். இப்படி பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு தான் புருஷனை அறிமுகப்படுத்துறா. எஸ், ஹெல்மெட் தலைய இந்த அம்மாவோட புருஷன் போல, அந்த ஒட்டுண்ணியால பாதிக்கப்பட்டவங்க போல. அப்புறம் இந்த ஒட்டுண்ணிகள் தலையில வாதம், தலையத்தான் அதுகளால உருமாற்றம் பண்ணி ஒரு ஷார்ப்பான கோடாரி பாரதி கூட உருமாத்த முடியும், தாக்க முடியும்னு சொல்றா. அதே மாதிரி 2 துண்டா வெட்டி போட்டா அப்பயும் இந்த ஒட்டுண்ணிகள் அழியாதா, மறுபடியும் வந்து ஒட்டிக்குமா நட்சத்திரமின் மாதிரி. ஆனா அதே சமயம் குட்டி குட்டி துண்டுகளா வெட்டி விட்டா தன் பாடியோட திரும்ப சேரக்கூடிய சக்தி இல்லாம அது அழிஞ்சிடுமா. ஒரு முடிய புடிக்கி பார்த்தா கூட உங்களால ஓரளவு எதுக்கு இருக்கிறது ஒட்டுண்ணியா மனுஷனாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு விளக்கம் எடுத்துக்கிறா. அப்புறம் தான் காதை அப்படியே கரட்டி கொடுக்குறா. யாருக்கிட்டையும் இறக்கம் காட்டாதீங்க, அப்படி இறக்கம் காட்டினா இதுதான் இந்த கதிதான் உங்களுக்கு சொல்லிட்டு காதை அசால்ட்டா புடுங்கி காத்துறா. டம்மி காது தான் போட்டிருக்கிறா போல. புருஷன் ஒட்டுண்ணியான பிறகு இவ காரையே வெட்டி தள்ளி இருக்கிறா. நான் கொடுமைன்னு பாருங்க. அந்த பக்கம் தான் உடம்புல இருக்கிற அந்த ஒட்டுண்ணி எழுதி வச்சுட்டு போன அந்த பதிலையே பஸ்ல போய்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. என்ன பாக்கணும்னா உன் போன்லயே நான் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சிருக்கிறேன், வேண்டாம் என்ன பாத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினா அழுதுகிட்டே அந்த போட்டோவை பாக்குறாங்க. பார்த்தா மூஞ்சியோட ஒரு பாதை மட்டும் இவ கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு மாதிரி இருக்கிறத இவளால பார்க்க முடியுது. ஒரு மாதிரி வருத்தப்படுறா. இந்த பக்கம் இந்த ஒட்டுண்ணியால பாதிக்கப்பட்டவங்க மனுஷனே கிடையாது, இறக்கம் இல்லாம அவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு என்ன பண்ணணும் தெரியாம ஆளு கத்தி அழுகிறாளே ஒழிய அவளால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அடுத்து பார்த்தா இந்த பக்கம் தம்பியார ஒரு டூப்ளிகேட் வாட்ச நல்ல ரேட்டுக்கு வித்துட்டு காசு பாக்குறான். அந்த காசை வச்சு அவரோட ஈபி கட்டாம ரொம்ப எலக்ட்ரிக் பம்போல லைனை கட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் ஒரு பழைய 2 வீலரை ரீசேலுக்கு கேட்கறான். ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு கடைக்காரர் சொல்லிவிட்டு அவன் போனதும் யாருக்கோ போனை போட்டு விடுகிறார். எவனா இவனை தேடிட்டு இருக்கிறான் போல. இன்னொரு ஷாப்ல இவன் ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் உங்க போட்டோவை காமிச்சு சில பேர் உங்களை தேடிட்டு இருக்கிறாங்க, பார்த்து கவனமா எச்சரிக்கை பண்ணணும், அதுக்காக அவனுக்கு டிப்ஸா கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வேகமா என் வண்டி என்னாச்சுன்னு கேட்டு வந்து நிப்ப. அதுக்குள்ள கடைக்காரன் போட்டு கொடுத்ததுல ஒரு வண்டி ஃபுல்லா அடியாற்று வராங்க. அவங்க எல்லாரையும் ஆத்து ஈத்தனை சண்டை போட்டு கொடுத்தோடனே அச்சு போட்டு அந்த இருந்த ஒரு பைக் எடுத்துட்டு அடுத்த வண்டியில ஆட்கள் வரதுக்குள்ள விருட்டனை கிளம்பிடுறாங்க. விரட்டுக்கிட்டி வீல வருவாங்க. ஆனா எல்லா வரையும் ஒச்சு கட்டி கடைசியில நம்ம தம்பிக்காரன் ஜெயிச்சிடறான், தப்பிச்சிடறான். அப்புறம் தான் நண்பருக்கு போன போட்டு இந்த மாதிரி அந்த கேங்குதாரங்க நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு பஞ்சாயத்தே இல்லையே, ஏன் நம்மளை விரட்டுறாங்கன்னு பிடிபடலன்னு பேசிட்டு இருக்கிறார். காசு வேணுங்கிறாரு. அதனால பாத்துக்கிறேன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அடுத்து சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவளை பாக்குறதுக்காக இந்த பக்கம் அந்த போலீஸ்காரர் வராரு. லஞ்ச் டைம் வந்துச்சா கொஞ்சம் உட்காந்து பேசணும்னு சொல்லிவிட்டு பிரேக்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது என்னமா நரமுடி அதுக்குள்ள இந்த வயசுலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியை பிச்சு பாக்குறார். இவ பேராசைட்டா இருந்தா முடியல சில மாற்றங்களை அவரால் பார்க்க முடியும், அதுக்காக போடுகிறார். ஆனா எந்த மாற்றமே முடியல தெரியல. சரி ஓகே, அப்ப பிரச்சனை இல்ல போல, எதுவா இருந்தா என்கிட்ட சொல்லுமா என்ன, இந்தாமான கார் டீட்டெயில் இவரோட நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிஃப்ட் கொடுத்து விட்டாங்கிறது அவர் கிளம்புறாருங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்களையே ஒரு அவசரம் கொடுக்க போலீஸ்காரர் இருக்கிறான். அவன் வித்தியாசமான கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்டுச்சுல, அந்த அம்மாட்ட கொண்டு வந்து அந்த கேஸ் ஃபைல கொடுக்குறான். கூடவே ஒரு புக்கை கொடுத்து ஆட்டோகிராஃப் கேட்கறான். என்னடான்னு பார்த்தா அந்த